வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க வரோம் வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு அதிசார குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மிதுன ராசியில தான் கிட்டத்தட்ட 1 வருடமா இருக்க போறாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் மிதுன ராசியில இருந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கடக ராசியில உச்சம் பெற போறார். அப்படி உச்சம் பெறும் பொழுது கிட்டத்தட்ட நவம்பர் 2வது வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 28 நாள் வந்து பாத்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சிங்கிறது நடக்க போகுது. அப்படி நடக்கும் பொழுது மிதுன ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கண்டிப்பா கொடுக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே தன்னுடைய ராசியில, அதாவது ஜென்ம குருவா இருக்கும் பொழுது மிதுன ராசிக்கு பல குழப்பங்கள் கொடுக்கும். எப்பவுமே குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நாள இருந்த குரு பகவான் இப்ப உங்க குடும்பஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வரப்போறார். அது உச்சம் பெற போறார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தெளிவான சிந்தனைகள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை நாளா குரு உங்க ராசியில் இருக்கும்போது என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்க முடியாது. குழப்பங்கள் கொடுக்கும், தடுமாற்றங்கள் கொடுக்கும், பல யோசனைகள் கொடுக்கும். அது மாதிரி இருக்குமா, இது மாதிரி இருக்குமா, அப்படி இருக்குமா, இது மாதிரி இருக்குமா, பல குழப்பங்கள் வந்து ஒரு முடிவெடுத்து கடைசி டயத்துல வந்து விலகி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும். எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்காரு. இப்ப அந்த குரு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கடகத்துல உச்சம் பெறும் பொழுது குடும்ப ஸ்தானத்துல, கல்வி ஸ்தானத்துல அந்த குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இத்தனை நாளா தடப்பட்ட வந்த காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா சரியாகக்கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். தடப்பட்ட காரியங்கள், ஒருத்தருக்கு நல்லதை பண்ணி போயிருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு கெட்டதா வந்து மாறி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அது இல்லாம உங்க குடும்பஸ்தானத்துல அந்த குரு உச்சம் பெறும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்களை வந்து பார்த்து நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆயிருக்கும். ஒரு படிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவனமே செலுத்த முடியாத சுச்சுவேஷன் கொடுத்துருக்குங்க. ஒரு மந்த நிலை உருவாயிருக்கும். ஞாபக மருதி கொடுத்துருக்கும். நம்ம இன்னைக்கு படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்னொரு 1 வாரம் கழிச்சு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். நல்லா படிச்சு மார்க் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு மார்க் எடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு காலேஜோ இல்ல வந்து ஒரு ஜாப்போ கிடைக்காம இருந்திருக்கும். நிறைய ஜாப் வந்து நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்க குடும்பஸ்தானத்துல அந்த குரு உச்சம் பெற்று உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழிற்ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. தொழிற்ஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து தொழில்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அந்த தொழில்ல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னுரிமைங்கிறது இருக்கும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழ்ந்தே தீரும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா, வெளியூர் பயணங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தொழில ஆரம்பிச்சிருப்பீங்க. தொழில் ஆரம்பிச்சு, ஐயோ! அவசரப்பட்டு நம்ம தொழில் பண்ணிட்டோமே! நிறைய பேரு தொழில் ஆரம்பிச்சு பாதியில நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாயிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு நல்ல முன்னேற்றங்கள் குடுக்குங்க. அந்த தொழில வந்து இன்வெஸ்ட்மென்ட் இந்த டயத்துல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு லாபத்த ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்ட்னர் சார்ந்து தொழில் பண்ணலாமா? இல்ல பார்ட்னர் நம்ம ஜாயின் பண்ணா நல்ல முன்னேற்றத்தில் குடுக்குமா? அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சு இருந்திருப்பீங்க. அந்த பார்ட்னர் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்ட்னர் சார்ந்த தொழில் பண்றது தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளியூர்ல மாற்றம், ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறது, தொழில் மாற்றம் வர்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கும். அந்த மாற்றங்கள் வரும்பொழுது கண்டிப்பா உயர் பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்குங்க. மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும். அந்த தொழில்ல பல பிரச்சனைகளும் உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நம்புனீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க. நிறைய ஆர்டர் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா அந்த ஆர்டரை வந்து சொன்ன டயத்துல முடிக்க முடியாத சூழ்நிலையில் உருவாயிருக்கும்.
அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த அதிசய குரு பயிற்சிக்கு அப்புறம் தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், லாபம் ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் சம்பாரித்து ஒரு 5 ரூபா 10 ரூபா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்னால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மன உளைச்சல்கள் கொடுத்துருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்குங்க. அது மாதிரி பேங்க் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, டீச்சிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்குங்க. அடுத்து ஒரு ஒரு 2 மாதத்துக்குள்ள உங்களுக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கண்டிப்பாக உருவாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம குரு உங்களுக்கு இருந்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள எப்பயுமே கருத்து வேறுபாடுகள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்காம இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள். எங்கேயாவது நம்ம வீட்டை விட்டுட்டு வெளியே போயிடலாமா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டு நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க. நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை மறுபடியும் நமக்கு திரும்பி அமையாதா? திரும்பி நம்ம வந்து நம்மக்கிட்ட வரமாட்டாங்களா? அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மறுபடியும் அந்த வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக அமையும். திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். அவங்களுக்குமே வந்து இந்த கடன் தொல்லைகள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். ஒரு கோயிலுக்கு போகிறத மாதிரி இருந்தால் கூட கடன் வாங்கிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு நடந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் துணிஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் செல்வாக்கு நிலை உயரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாகன யோகம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள், சித்தப்பா பெரியப்பா, ஸோ உறவினர்கள், அக்கம் பக்கம் எல்லாமே பகையாக மாறி இருக்கும். அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அமையும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நல்ல மாற்றங்களும் உறுதுணையாகவும் ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அதிசார குரு இருக்குது. இது நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம கோச்சாரப்படித கிரகநிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே தன்னுடைய சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுதிகள், இந்த குரு உங்கள் ராசியில் வக்கரம் அடைஞ்சிருக்காரா, குரு யோகமான குருவாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சுயஜாதகம் பார்த்து அதனோட வழிகள் நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முழு சப்போர்ட்டுங்கிறது உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சுயஜாதகம் பார்க்கணும் சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாங்க. நீங்கள் ஜாதகத்தை பற்றி முழு விவரம் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை முழு விளக்கம் நான் சொல்கிறேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.